சில வினாடி நேரத்திலேயே ஒருவர் மெய்ஞானம் அடைந்துவிட முடியும். ஞானமடைதல் என்பது பல நேரத்தில் நிகழ வேண்டிய ஒரு நிகழ்வு. ஸ்ரீ பகவத ஞானமடைதல் என்பது எது ஞானம் எது அஞ்ஞானம் என்ற தெளிவு நிலை. ஸ்ரீ பகவத முயற்சியின் விளைவாக ஏற்படக்கூடியதென்று ஞானம். ஞானத்தை கருத்தளவில் புரிந்து கொண்டால் போதும். ஞானத்தை புத்தி பூர்வமாக புரிந்து கொண்டால் போதும். ஞானத்தை புரிந்து கொண்ட நொடியில் மனதை எதிர்த்து போராடும் தேவையற்ற போராட்டம் நின்று விடும். உணர்வில்லாமல் நாம் ஒரு கணம் கூட இருப்பதில்லை. உணர்வு இயங்குவது நமக்கு வெளிப்படையாக தெரியும். வெளிப்படையாக நாம் அனுபவிக்கும் அனைத்து உணர்வுகளுக்கும் ஆதாரமாக இருப்பது நமது அடிமானம். நம்மிடம் வெளிப்படும் உணர்வுகளை கொண்டே நம்முடைய இயல்புகள் எப்படிப்பட்டவை என்பதனை அனுமானிக்க முடியும். உணர்மனம் என்பது இயங்கும் மனம், அடிமனம் என்பது இயங்கா மனம், ஆதாரம் என்பது இயங்கா மனம். ஆதாரமாக இருக்கும் அடிமனதை நம்மால் நேரடியாக அறிந்து கொள்ள முடியாது. அடிமனதின் இயல்புக்கேற்ற உணர்வுகளே வெளிப்படுகின்றன. ஆழ்மனம் என்பது இயற்கையின் ரகசியங்கள் எல்லாம் புதைந்து கிடக்கும் ஓர் ஆழமான பகுதி. நமது மனதின் ஆழ்நிலையும் இது இடம்பெற்றுள்ளது. நமது உணர்வாலும் அடிமனதாலும் தீர்க்க முடியாத நிலைகளை இந்த ஆழ்மனது தனது அதீதமான ஆற்றலை வெளிப்படுத்தி தீர்த்து வைக்கிறது. இவற்றையெல்லாம் நாம் வெளிப்படையாக உணர்ந்து அனுபவிக்கின்றோமோ அதுவே உணர்வு அல்லது உணர்மனம். நம்மால் உணரக்கூடியது உணர்மனம் ஒன்றை மட்டுமே. நமது துயரங்கள் அனைத்தும் நமது நரம்பு மண்டலங்களிலும் நமது உடலின் உறுப்புகளிலும் ஒரு இரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. இந்த இரசாயன மாற்றத்தின் மூலமாகவே நாம் நமது மன உணர்வுகளை அறிகின்றோம். எதையாவது உணர்ந்திட வேண்டும் என்றால் அதனை நாம் நமது உடல் உணர்வினால் மட்டுமே உணர முடியும். மனதால் புரிந்து கொள்கிறோம், உடலால் உணர்கிறோம். ஆன்மீக அனுபவலாக இருந்தாலும் அவையும் உடல் உணர்வுகளே. எவ்வளவு உன்னதமான அனுபவமாக இருந்தாலும் சரி, அவை சில மணி நேரங்களிலோ சில நாட்களிலோ மறைந்து தானாக வேண்டும். ஞானம் வேறு, அனுபவம் வேறு. ஞானம் வந்தால் வந்ததுதான் என்றென்றும் மறைந்திடாது. ஆன்மீக அனுபவங்களை வலுக்கட்டாயமாக அளவுக்கு அதிகமாக நமது உடலின் மீது சுமத்தும் போது அவை நமது உடலை சிதைத்து விடுகின்றன. உணர்வுகள் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் ஆரோக்கியமான புலனுணர்ச்சி. நமது புலன்கள் ஆரோக்கியமாக உள்ளன என்பதற்கு அடையாளமாகும். ஆன்மீக சாதகர்களில் பெரும்பாலோர் நிரந்தர அதீதமான ஆரோக்கியமான புலனுணர்ச்சி. நமது புலன்கள் ஆரோக்கியமாக உள்ளன என்பதற்கு அடையாளமாகும். அனுபவங்கள் அனைத்தும் உடல் ரீதியானவைகளே என்பதையும் அனுபவமும் உடல் உணர்வும் வேறு வேறென்று என்பதையும் உடல் அனுபவம் எதுவும் நிரந்தரமாக எதிர்நோக்க கூடாது என்பதையும் விளங்கிக் கொள்வதே ஞானம் என்றபடியாகும். மனவேதனைக்கான காரணங்கள் பலவாக இருந்தாலும் மனவேதனை என்பது ஒரே தன்மையான அனுபவமே. சூழ்நிலையின் தன்மைக்கேற்ப இயங்குவதுதான் நமது மனதின் இயல்பு. நமது மன இயல்பு என்பதும் நமது மன அமைப்பு என்பதும் நமது அடிமனதையே புரிந்து அறிகின்றோம். எதையான அனுபவமே வெளிப்படும் நமது விருப்பத்திற்கேற்ற அனுபவம் ஏற்பட